மலேசியாவின் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிவாயு விநியோகம் பெரும்பாலும் உள்நாட்டு மூலங்களில் இருந்தே பெறப்படுவதால் தற்போதைக்கு நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏதும் இல்லை என்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் டத்து சங் லே காங் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மலேசியாவின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் சுமார் 80 விழுக்காடு உள்நாட்டு எரிவாயு விநியோகத்தை கொண்டே ஆதரிக்கப்படுகிறது. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற சூழலால் மலேசியாவிற்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் கேஸ் மலேசியா பெர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அஸ்லி முகமது கூறுகையில், மின் உற்பத்திக்கு தேவையான எரிவாயுவை பெட்ரோனாஸ் நிறுவனத்திடம் இருந்து போதிய அளவில் பெற்று வருவதால் எவ்வித விநியோக தடையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.